Hey, hi guys. Welcome to We Talk Cricket. And this is Akshay. We have Hari and Adi with us. ஸோ பாங்க்ரா போட்டுட்டு இருக்கும் போதே தெரிய வேணாமா நம்ம எந்த டீமை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியும் கியூட்டா வந்து தோள்பட்டையை வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பை போட்டான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ டீம் லைக் எவ்ரி இயர் இட் லுக்ஸ் நியூ இல்ல. ஸோ அந்த டீம் வந்துட்டு எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, தேர் ஆர் சர்டன் டீம்ஸ் தட் யூ கெட் எக்ஸைட் டு ரிவ்யூ ஆர் கெட் இன் லுக் இன் டு தேர் ஸ்ட்ரென்த் வீக்னஸ். ஏன்னா எல்லா டைமும் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, வேற கேப்டன் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸைட்டிங்கான டீம் தான் ஜென்ரலாவே. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஒரு டீம் அனாலிசிஸ் பண்றதுக்கு. நிறைய ப்ரொமோட்டேஷன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். தட் இஸ் பிபிகேஎஸ். ஏன்னா பேர்லயே ஒரு மாற்றம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. கிங்ஸ் 11ல இருந்து தேவ் சேஞ்ச் டு பஞ்சாப் கிங்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கர்டன் ரைசர். ஹரி, யூ கேன் டேக் இட் அப். We all know PBKS. அதே நம்ம தமிழ் படத்துலயும் கமல் படம் ஒன்று கேட்டிருக்கோம், பம்பல் கேஸ் அப்படின்ற மாதிரி. 2008ல இருந்து இந்த டீமை வந்து நான் மட்டும் இல்ல, லைக் எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் அக்கா தான், பிரீத்தி சிந்தா. ஸோ பிரீத்தி சிந்தா கிட்ட இருந்து லைக் ஒரு வருஷமும் லைக் எல்லாருமே வந்து லைக் இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க எங்க டீமை கேப்டன் பண்றீங்களா, நீங்க எங்க டீமை கேப்டன் பண்றீங்களா, அந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் கேப்டன் அக்கா மாத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஷனுக்கு ஷாப்பிங் போனாங்கன்னா அவ்வளவுதான், ஒரே ஜாலி தான் அக்காக்கு. லைக் வாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. லைக் ஆல்வேஸ் ஆக்ஷன்ல வந்து ஒரு பிக் பர்ஸோட இந்த வருஷம் போனாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லைக் ரிக்கி பாண்டிங் ஜாயின்ஸ் பிவிகேஎஸ், ஷ்ரேயாஸ் ஐயர் இஸ் லீடிங். ஸோ இதெல்லாமே இந்த வருஷம் ஒரு மாற்றமா இருக்க போதா. லைக் இந்த வாட்டி வந்து உதுத்தா பஞ்சாப் சாங்கை போட்டு கிளைமேக்ஸோட ஃபினிஷ் பண்ணுவாங்களான்றது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் தான் வின் பண்ணிட்டு அதே கையோட வேற டீமுக்கு மாறின ஒரே வரலாற்று கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை வச்சு அவங்க பண்றாங்க. இதுவே ஆக்சுவலா இது கேம் பிளான்ன்ற தாண்டி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ். அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ரேட் ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டன் டாப் லீக்ல நம்ம வந்து வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் டைம் அவர் அடிச்சிட்டாரு. இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் த யூடியூப் சேனல் ஏர்லியர், people would have we would have posted a reel or something saying that இதை முன்னாடியே சொன்னோன்ற மாதிரி ஐயரை பத்தி. ஸோ ஐயர் வந்து கேகேஆர்ல இருந்து வெளியே போய் பஞ்சாப் கிங்ஸ் வந்ததுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆன் தட் பிஃபோர் கோயிங் டு their strength and weakness and their overview on their game plans and things like that? எனக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருந்துச்சு. லைக் ஒரு கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை வந்து எந்த ஒரு பிரான்ச்சைஸுமே இது வரைக்கும் விட்டது கிடையாது. விட்டது வந்து உண்மையிலேயே அதுவும் அவருக்கு ஒரு ட்ரீம் இயராகவுமே இருந்திருக்கு. லைக் சையத் முஸ்தாக் அலி, விஜய் ஹசாரே, இரானி கப்புன்னு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஏன் விட்டாங்கிறது உண்மையிலே ஒரு ஹார்ட் பிரேக் தான். ஒரு ஷ்ரேயாஸ் ஒரு அட்மைரரா எனக்கு அது ஹார்ட் பிரேக்காக தான் இருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த இந்தியாவில் வந்து அந்த காமான கேப்டன்ஸ், அதாவது வந்து ஒரு கேப்டன்சி மைண்ட் செட் இருக்கு, கேப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து ரோஹித் சர்மா பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி பார்த்துருப்போம். அந்த வகையில இப்போ இந்த கிராப் ஆஃப் யங் பிளேயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பிரெயின், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட், கேப்டன்சி ஸ்கில் செட் வச்சிருக்கிறது ஸ்ரேயாஸ் ஐயரா பாக்குறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே வந்து எப்படி ஒரு கேப்டனை வச்சு ஒரு டிகேடுக்கு வந்து டீமை ரிவால்வ் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து கேகேஆருக்கு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல சிம்பிளா ஒரு டீம்னா ஒரு இந்தியன் இதுல ஐபிஎல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெகசி கிரியேட் பண்றது தான் வந்துட்டு மெயின் மேட்ரே. ஒரு கேப்டனோட லெகசின்றது அந்த கப்பு வாங்கணும்னே தான் வந்துட்டு. ஏன்னா அது சும்மா சாதாரணமான இது கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அதை போய் ஒரு தொட்டு அதை வந்து தூக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த வருஷமே டீமை விட்டு அது காம்பன்சேட் பண்ணிருக்கலாம். அது எங்களுக்கும் தெரியும், ஆக்ஷன்ல வந்துட்டு இவரும் ஒத்து போனோம், அந்த அமௌண்ட்க்கு அவங்களும் ஒத்து போனோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல வந்து வெங்கடேஷருக்கு எடுத்த ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணி ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல போ வேணாம். பட் எனிவே இட்ஸ் ஃபீல் சடன்லி ஜெயிக்கிறீங்க, அடுத்த வருஷமே நீங்க வேற டீமோட வந்து அதுவும் கரெக்டா எந்த டீமும் நீங்க போடக்கூடாதோ அங்க வந்து போடுற மாதிரி இருக்கு. இட் இஸ் ஐ திங்க் அது இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் வந்து பண்ணி தென் ஹி ஹவ் டேக்கன் லெட் தெம் டு ஃபைனல் அண்ட் தென் கேகேஆர் வந்து டிராஃபி அடிச்சாரு. லெட் சி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு அவரோட அந்த பியூட்டிஃபுல்லான மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன்ஷிப் அண்ட் காமாவோ ஒரு ப்ராப்பரா ஒரு அக்ரெசிவான கேப்டன்ஷிப் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். வில் கோ இன் டு பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே நான் சொன்னதுதான். அவரோட அந்த கேப்டன், ஒரு இந்தியன் கேப்டன் லெகசி கிரியேட் பண்ணணும்னு நம்ம பேசவே முடியாது மத்த எந்த கேப்டனையுமே. ஹர்திக் பாண்டியா இஸ் கேப்டன் ஹூ கம்ஸ் அண்ட் ஹி கோஸ். எப்ப அவர் வந்து ஜிடியோட லெகசியை விட்டு போனாரோ அதுக்கப்புறமே தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ அந்த விதத்துல ஒரு பியூரா ஒரு கேப்டனா பார்த்தா ஒரு ஸ்ரேயாஸ் ஸ்ட்ரென்த். அதை தாண்டி அவங்களோட வெரைட்டி, எப்பயுமே ஒரு பஞ்சாப் கிங்ஸ்ட வந்துட்டு ஒரு வெரைட்டி இருக்கவே இருக்காது. இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கிற அந்த பவுலிங் வெரைட்டின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். ஸ்ட்ரென்த் எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் கைஸ்? முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கு. இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது வந்து என்ன
ஒரு கேப்டனுக்கு என்ன அட்வான்டேஜ் கொடுக்குன்னா, பேட்டிங் டெப்த் வந்து நம்பர் 9ல வந்து ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒருத்தர் பேட்டிங் பண்றாரு. அண்ட் நீங்க வந்து 7 ஆப்ஷன்ஸோட போடுறீங்க. 7 பேருமே வந்து லைக் ஃபுல் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் கையில வந்து அவ்வளோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ஒரு கேப்டன் கேம்குள்ள போனா அவர் நல்லா ஈஸியா திங்க் பண்ணி சப்போஸ் கேம் வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் புல் பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா லைக் ரிக்கி பாண்டிங் பண்டர் கம்மிங் ஆஸ் அ ஹெட் கோச் டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ஆட் ஆனா பாக்குறேன். அதுவும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியுமே இப்போ சொன்ன மாதிரி லைக் ஒரு காம் ஹெட்டான ஒரு கேப்டன். ஸோ தே ஹேவ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார், தே ஹேவ் லெக் ஸ்பின்னர் யுஸ்வேந்தர் சஹல், தே ஹேவ் கேன் யூஸ் மேக்ஸ்வெல் அஸ் அ ஃபிங்கர் ஸ்பின்னர்ன்னும் போது பூந்து விளையாட போறாங்க மிடில் ஓவர்ஸ்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் வந்து உண்மையிலே இதுவா இருக்க போது. அண்ட் டோன்ட் மிஸ் அவுட் ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் இஸ் லைக் என்ன மாதிரி எவால்வ் ஆயிட்டாருன்னு தெரியும். லைக் T20ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பவுலர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லீத்தல் பவுலிங் அட்டாக்னு நான் பாக்குறேன். இல்ல, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் லீத்தல் ஆர் நாட். என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, தேர் ஆர் சர்டன் டீம்ஸ் இன் திஸ் ஓவரால் ஐபிஎல் 10 டீம்ல ஒரே ஒரு 12 பேரை பிக் பண்ணிக்கலாம். நீங்க கண்டிஷனை வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. வெளியூர் போறனா கூட இதே ஆச்சு ஆடலாம். உள்ளூர்லான்னு நீ எங்க இப்ப வந்து இவங்க ஆட போறது கூட 2 கிரவுண்ட்ல ஆடுறாங்க. முலன் அண்ட் ஆல்சோ முலன்பூர் அண்ட் த பேக்ரவுண்ட் விச் வி ஹேட். பட் எங்களால அது மறைக்கப்பட்டுருச்சு. பட் எனிவே தட்ஸ் பியூட்டிஃபுல் தர்மசாலா விச் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ அந்த இதுல வந்துட்டு நான் பார்க்கும்போது, ஏன்னா நாங்களுமே வந்துட்டு when we have taken this up, we were wondering at least how good it is. Even Addy has visited this இல்லையா? ஸோ ஐ திங்க் அதை பத்தி லெட்ஸ் டிஸ்கஸ் வென். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்துட்டு ஒன் சைடா போச்சுன்னா வில் டிஸ்கஸ் ஆன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் டியூரிங் த மேட்ச் டே லைவ் இல்ல. ஸோ ஐ திங்க் இட் வில் பி குட். ஸோ அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப ரேர் இல்ல. ஏன்னா ஒரு டீம் வந்து நீங்க நம்ம எப்பயுமே என்ன சொல்லணும்னா அவேக்கு இவனை கொண்டு வா, அவனை இவனை கொண்டு வா அப்படின்னு மாதிரி இல்லாம ஒரு ஓவரால் அந்த பேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பியூர் ஆல்ரவுண்டர்ஸா இருக்கிறனால, கரெக்டா மேட்சப் பவுலர்ஸா இருக்கிறனால எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்க வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா முலன்பூருக்கும் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. தர்மசாலா இஸ் பேட்டிங் பிச். இதெல்லாம் தாண்டி அதுவுமே நம்ம வென்யூ அனாலிசிஸ் வந்து எப்பயுமே நீங்க வீடியோஸ்ல பாத்துருக்க மாதிரி இங்கேயுமே அந்த இது இருக்கு, எங்க ஏரியா உள்ள வராதுன்றது. அவங்களோட ஏரியால வந்து இவங்களே உள்ள போகாம தான் இருந்திருக்காங்க. அந்த ரெக்கார்டை பத்தி நம்ம பேசுவோம், அவங்க ஹோம் ரெக்கார்டை பத்தியும். சோ அதனால இது வந்துட்டு அந்த டாபிக் இவங்களுக்கு வந்து சூட் ஆகாதுதான். பட் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் இது. மத்தபடி இவங்க ஓவராலா பார்த்தா இந்த பிளேயர்ஸ் ஓவரால் செட்டப்ன்றது பேக்கப் அவே கண்டிஷன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்லாம் இல்லாம ஒரே இது மொத்தமா ஒரே 5th கியர்லயே போலாம் எங்க போனாலும் அப்படின்ற ஒரு வெரைட்டி தான் நம்ம பேசணும். தட் ரியலி ஹெல்ப்ஸ் them with their batting all-rounders. I think that's it from strength weakness. What do you see as a weakness? ஸோ எனக்கு வந்து அவங்க டாப் ஆர்டர் வந்து ஒரு வீக்னஸா படுது. லைக் கம்பேரிசன் வித் அதர் டீம்ஸ் வந்து பிரப்சிம்ரன் சிங் வந்து லைக் இப்பதான் பூம் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் என்ன மச்சான். ஸோ அவருக்குமே வந்து ஒரு புதுசா இருக்க போகுது. ஸோ எப்படி அந்த 6 ஓவர்ஸ் வந்து கேம் அதுதான் செட் பண்ண போகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வீக்கா இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன். அது ஒரு நியூ ஐ மீன் வீக்கன் கிடையாது. ஐ திங்க் we have not known பட் ஹை பொட்டன்ஷியல் பிரப்சிம்ரன் சிங் வந்து ஐபிஎல் 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பஞ்சாப் டீம் தான் இப்போதைக்கு ஒரு ஆக்சுவலா எல்லாருமே சொல்றாங்க இந்தியா வந்து இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி அப்படிலாம் நம்ம சொல்லலாம். பஞ்சாப் வர்சஸ் இந்தியன் டீம்னு ஒரு மேட்ச் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பஞ்சாப் பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு T20 வந்து பவர் ஹவுஸா இருக்காங்க. எப்படி ஒரு கட்டத்துல ஷாருக் கான் பினிஷ் பண்ணும்போது தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப T20ல வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. அதனாலதான் சாய் கிஷோர்ல இருந்து நிறைய பிளேயர்ஸும் வந்து ஆடுறாங்க. இப்போ ஒரு பஞ்சாப் 11 எடுத்து பார்த்தா கீப்பர், பேட்டர்ஸ், பினிஷர், ஆல்ரவுண்டர் ரமன்தீப் சிங்னு போயிட்டு இருக்கும்போது அந்த பிரப்சிம்ரன் சிங் வந்து ஐபிஎல்லுமே 100 அடிச்சிருக்காரு. இதுல கூட நெஹல் வதேரா இஸ் ஆல்சோ தேர், ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தேர் டீம். ஹோம் பிளேயர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இதெல்லாமே வந்து அது வீக்னஸா பார்க்க முடியாது. ஐ திங்க் விச் யூ ஹாவ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா ஒரு புது காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் புதுசா இருக்கும். லெட்ஸ் ஹோப். அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு தர்மசாலாம் சிக்குச்சுன்னா கிழிச்சு எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. இட் மை நாட் பி அ வீக்னஸ் ஃப்ரம் மை சைட், பட் எனி அதர் வீக்னஸ் ஐ வுட் சே இஸ் ப்ரிடாமினன்ட்லி தேர் பேட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அன்சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் பிளேயர்ஸ். they have never kind of won them the trophy apart from ஐயரோட என்ன பிரச்சனைனா இது எப்படின்னா இதுல குறை சொல்ல முடியாத ஒரு லைனப் மாதிரி இருக்கலாம். ஆனா வந்துட்டு சக்சஸ் பார்த்திருக்காது. அதுதான் பிரச்சனை. நல்ல மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஆனா பார்த்தா யாருமே இப்ப ஐயருமே பார்த்தா அவரோட ஹேண்ட்ல வந்து மேட்ச் வின் பண்ணி பல வருஷம் ஆச்சு. கேப்டனா சில இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திருக்காரு. ஜஸ்ட் டு கம்பேர், அது கம்பேரிசன் வந்து எனக்கு பிடிக்காதனால ஒரு ருத்துராஜ் கெய்க்வாடோ, ஒரு திலக் வர்மாவோ நான் ஒரு பேருக்கு நான் எடுக்கிறேன். அவங்கள அளவுக்கு வந்து மேட்ச் இம்பாக்ட் வந்து ஐயர் கம்மி தான். அதுல டவுட் கிடையாது இல்லையா? சோ அதனால வந்துட்டு அவங்க பேட்டர்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸி,
இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஷஷாங்க் சிங் தான் அவங்களோட பிக்கஸ்ட் மேட்ச் வின்னர்னு சொன்னா இட் இஸ் நாட் டு சே அவரை நம்ம தாழ்த்தி பேசுறோம் அப்படின்னு கிடையாது. தட் இஸ் த திங் விச் யூ குட் சே. ஏன்னா கான்பிடென்ட் ஐபிஎல்னா 100 மேட்ச் 50 மேட்ச் ஆடிட்டு ஒரே ஒரு மேட்ச் வினிங் 100 அடிச்சிருக்கிறவர் தான் ஸ்டாய்னிஸ். அந்த கன்சிஸ்டன்சி இவங்க எல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு டீம் தான் இது அப்படின்றத நான் ஐ ஹேவ் ஜஸ்ட் எலாபரேட்டட். தட் இஸ் தேர் பிக்கஸ்ட் வீக்னஸ். ஐ திங்க் we can வீக்னஸா இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த டிஸ்கஸ் பண்ணலாம். பவர் பிளே பவுலிங் வந்து ஓகே, ஹர்ஷதீப் பண்ணுவாங்க ஓகே. பட் எனக்கு அந்த மார்க்கோ யான்சன் வந்து இந்த தரம்சாலா மாதிரி கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு ஒர்க் ஆகும் அப்படிங்கறது வந்து ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது எப்படின்னா 6th ஓவர் வரையும் 2 பேர் ஓகே. 6th ஓவருக்கு அப்புறம் தர்மசாலா எல்லாம் என்ன பண்ணுவான்றது அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கு. பட் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு எக்ஸ்பிளைன் தட். த பாயிண்ட் இஸ் தட் மார்க்கோ யான்சன் வந்து அவருக்கு போடவே முடியாது அவரால் டெத் ஓவர்ஸ்ல. write it down and keep it with you. He cannot be in a successful death over specialist also. So அந்த விதத்துல பார்க்கும்போது மேபி ஆஃப்டர் 6 overs. பட் நான் ஏன் வந்துட்டு அதை வந்து ஒரு மேட்டரா ஃபேக்டர் நான் பார்க்க மாட்டேன். நான் மார்க்கோ யான்சன் தான் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா நியூ பால் எடுக்கிறாரு. டால் லெஃப்ட் ஆர்மரு. ஹர்ஷ்தீப் சிங் 2 லெஃப்ட் ஹேண்டரு. ப்ராப்பர் பவுலர்ஸ். அவங்கவுங்க கண்ட்ரீஸ்க்கு அவங்க தான் நியூ பால் எடுக்கிறவங்க. அது நியூ பாலை நல்லா இது பண்ணி ஃபர்ஸ்ட் 6 overs நீங்க எடுக்கிற விக்கெட் தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 19.1 அதுல ஒரு விக்கெட் நீங்க எடுக்கிறீங்க. பட் when you are taking a wicket in the 3rd over which is higher impact. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டாட் பால தான் கன்சிடர் பண்ண முடியும். நீங்க லாஸ்ட் ஓவர் நீங்க எடுத்தீங்கன்னா அதான் நீங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல எடுக்கிறீங்கன்னா தட்ஸ் அ வேல்யூபிள் விக்கெட். அப்ப அந்த விக்கெட்டுக்கான வேல்யூ அதிகம். அந்த மாதிரி வேல்யூஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கோ யான்சனுமே வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. பட் தட்ஸ் அ ரைட் கொஸ்டின். பட் த பாயிண்ட் இஸ் தட் அவன் வந்து மிடில் ஓவர்ஸ்ல அவன் வந்து எப்படி எக்ஸிஸ்ட், ஏன்னா அவன் ஸ்லோவர் பால் நம்ம வந்து பெருசா அட்ராக்டிவா பார்த்தது கிடையாது. ஒய்டியாக்கஸ் போடும்போதுமே அவன் வந்து வெளில போயிடும் பால் எல்லாமே. அதனால வந்துட்டு மிடில் ஓவர்ஸை தாண்டி யூஸ் பண்ண முடியாம மேபி ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கலாம். அதை வேணா நான் பார்ப்பேன் நானு. மேபி இட்ஸ் a discussion. I'm saying we are not talking this as a weakness மாதிரி ஒரு டிஸ்கஷனா நாங்க பேசுறோம் நாங்க. யா ஓகே, so we will move on to the probable 12 which we have picked. so அத நான் டிக்கர்ல ஓட வரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா லைக் ஜாஷ் இங்கிலீஷ் நியூ ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல். அதே மாதிரி மிடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் கோர் இருக்கு லைக் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ். ஸோ அதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அவங்க 2 பேர் சேர்ந்து ஆடி நம்ம பார்க்க போறோம். தென் வித் மூவிங் ஆன் வித் இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து குல்தீப் சென் இருக்காரு இல்லடா. குல்தீப் சென்னை வந்து ஒரு என்ஃபோர்ஸரா வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதீங்க மிடில்ல அப்படின்னு ஒரு எனக்கு தாட் வருது. சோ ஃபர்ஸ்ட் நான் ஏன் வந்து வைசாக் விஜயகுமார் 11ஸ்ல ஆட வைக்கணும்னு சொல்லிடுறேன். அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல வந்து ப்ரோ சொன்ன மாதிரி மார்க்கோ யான்சன் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ். இப்போதைக்கு நம்ம இருக்கிறது வந்து ஹர்ஷதீப் சிங் மட்டும் தான். சோ அவரு கூட டெத் ஓவர்ஸ் அந்த லேட்டர் மிடில் ஓவர்ஸ்ல வந்து இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பவுலர் வந்து நம்ம விளையாட வைக்கணும். சோ அதுக்காக வந்து நம்ம வைசாக் விஜயகுமார் எடுத்தோம். பட் நீங்க சொல்றது வந்து ஒர்க் தான். இப்போ நம்ம குல்தீப் சென்னை வந்து உள்ள கொண்டு வரோம்னா நம்ம வந்து அவரை வந்து மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ண போறோம், மிடில் ஓவர்ஸ்ல என்ஃபோர்ஸரா யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும்னா டெத்ல வந்து அவங்களுக்கு அடி வாங்குவாங்க. குல்தீப் சென்னை நான் எங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா பிக்சர்ஸ் லைக் வான்கடே, ராஜீவ் காந்தி ஸ்டேடியம், ஹைதராபாத். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஏன் வந்து குல்தீப் சென்னை என்ஃபோர்ஸ்டா மிடில் யூஸ் பண்ணக்கூடாது? பிகாஸ் we all know like he can bowl 140, tall bowler, hit the deck hard. So இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? No, actually I don't put him in Kuldeep Sennala. Personally I am not going to put him in. ஏன்னா எவ்வளவு விக்கெட்ஸ்ல ரன் போதோ அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய டிஃபென்சிவ் பவுலர்ஸ் தான் வேணும். அந்த இடத்துல நான் வந்து ஹார்ட் லென்த் போடுவேன், நான் வந்து பால இன்னைக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சா அவங்க வச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால வைசாக் விஜயகுமார் தான் மோர் ஆஃப் அ பவுலர். ஐ ரியலி லைக், நான் இப்போ நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், நான் யாரை பத்தி நான் பெருமையா பேசியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஐ லைக் திஸ் பர்சன் வைசாக் விஜயகுமார் வித் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்லோவர் பால்ஸ், நக்கிள் பால்ஸ், செம்ம வெரைட்டி. அவன் வெளியே வந்திருக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்து. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். பட் அந்த மாதிரி டிஃபென்சிவ் பவுலரா வந்து நம்ம செம்ம ஒரு பவுலர். மார்க்கோ யான்சனை வச்சு பண்றதுன்றதை தாண்டி இவங்க இப்போ சென்னு கொண்டு வராததுக்கு இன்னொரு ஒரு வாண்டேஜ் பாயிண்ட் இருக்கு. என்ன திங்கிங்னா, யுஸ்வேந்திர சகல் நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து யூ ஹேவ் டு ரொட்டேட் அரௌண்ட் ஸ்பின்னர் டு கெட் டு விக்கெட்ஸ். யூ கேனாட் பிரிங் இன் ஒன் மோர் பவுலர். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஒருத்தவங்களை வச்சுக்கணும்னா மார்க்கோ யான்சன் இந்த பவர் பிளே உங்களுக்கு கரெக்டா. மிடில் ஓவர்ஸ்ல வந்து சகால், டெத் ஓவர்ஸ்ல நீங்க வைசாக் தான் வச்சாகணும். இல்லைன்னா ஹர்ஷ்தீப் சிங் 1 to 20. ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து நம்ம 1 to 20ல அவர் ஓவர்ஸ் எங்க கொடுக்குறாங்க, இப்போ ஒரு ஓவர் அடிப்படை சகால் அடிச்சிட்டாங்கன்னா ஹர்ஷ்தீப்பை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் அவரை யூஸ் பண்ண முடியும். ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து வச்சு ரொட்டேட் பண்றதுன்றது யாரு டிஃபெண்ட் பண்ணும்போது ஹர்ஷ்தீப் சிங் ஓவரை வந்துட்டு எப்போ கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. 6th ஓவர் கொடுப்பாங்க, தென் 16th ஓவர் கொடுப்பாங்க, தென் 18-20 கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவரோட ஓவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. பட் சகால நீங்க உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது குல்தீப் சென்னை வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே
வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது சகலும் விக்கெட் எடுப்பாரு. அப்ப குல்தீப் சர்மா அட்டாக் பண்ணும்போது விக்கெட் எடுக்கணும் போது 2 சைடுல நீங்க வந்து யூ கேனாட் கோ வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். சோ அப்ப வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விஜயகுமாரை வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு சகல் அட்டாக் பண்ணும்போது யூ வில் ஆப்வியஸ்லி கெட் 2 விக்கெட்ஸ். 2 எண்ட்ல ரன் போனா வந்து ஃப்ளோ ஆகி மேட்ச் வந்து 18th ஓவர்லயே முடிச்சுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அது மாதிரி ஒண்ணு. சோ பட் எனக்கு ஐ ஹேவ் ஒன் மோர் திங்கிங். ஜாஸ் இங்கிலீஷ் ஓபன் பண்றதுக்கு பதிலா ஸ்டாயினிஸை ஓபன் பண்ண வைக்கிறது வந்துட்டு டாக்டிக்கலா கரெக்டா படுற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு என்ன பாயிண்ட்னா ஸ்டாயினிஸ் வந்துட்டு பெட்டர் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கம்பேர்ட் டு இங்கிலீஷ். பட் இங்கிலீஷ் வந்து பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். அப்ப அவனை மிடில் ஓவர்ல வந்து கொண்டு வந்து மேக்ஸி அண்ட் இங்கிலீஷ் இந்த மிடில் ஓவர் லுக்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு ஆடின மாதிரியே வந்து ஸ்டாயினிஸை வந்து மேலேயே கொண்டு வந்து ஓபன் பண்ண வச்சிட்டோம்னா அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்ச அவருக்கு பொசிஷன் வந்து அதுதான். சோ அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ஃபார் ஹிம் ஐ எம் சேயிங். இந்த டீமுக்கே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பிரப் சிம்ரன் சிங்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஹரி தான் ஃபர்ஸ்டா சொன்னா பார்க்கும்போது பிரப் சிம்ரன் சிங்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கானே, இங்கிலீஷும் புது பிளேயரா வரானே, என்ன பண்றது? அது ஏன் அப்படி நம்ம பண்ணணும்? ஸ்டாயினிஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லெட்ஸ் கிவ் த ஹோல் சீசன் அஸ் அன் ஓப்பனர். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கோச் வர போறாரு. அதை கூட அவங்க தாட் ப்ராசஸா வச்சு கூட ஸ்டாயினிஸ் ஓப்பனரா கண்டிப்பா இறக்குறது கூட எடுத்திருக்கலாம். ஹெவி சீசன் இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல கூட வந்து எடுத்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மேபி இந்த 11 இந்த 12 இட்ஸ் பியூட்டிஃபுல் 12 டு பி ஆனஸ்ட் ஆன் பேப்பர். அன்பிலீவபிளி T20 எவல்யூஷனுக்கு ஏத்த ஒரு இது. ஓகே, சாம்பியன்ஸ் ட்ராஃபில இம்ப்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ண அஸ்மத்துல்லா ஒமன் சாய் இந்த ஸ்குவாட்ல இருக்காரு. அவரை வந்து நீங்க சப்போஸ் மார்க்கோ யான்சன் பதிலா ஃபிட் பண்ண முடியுமா? இன்னொன்னு என்னன்னா அசமத்துல்லா சாரி அவன் ஒமர் ஜாயை வந்துட்டு யான்சன் ஒழுங்கா போடலனாவே டைரக்டா கொண்டு வந்து நியூ பால் எடுக்க சொல்லலாம். ரைட் ஹேண்டர் லெஃப்ட் என்ன ஆப்ஷன் அது? சரியான ஆப்ஷன். அதுவும் பேட்டிங் டெப்த்ல வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்கிரேடு. மார்க்கோ யான்சனுக்கு வந்துட்டு அசமத்துல்லா ரீப்ளேஸ் பண்ணி ஒமர் ஜாயும் ஹர்ஷ்தீப் சிங்கும் பவுலிங் போட்டு பேட்டிங்கும் வந்து அவன் உள்ள வரான்னு சொன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூலே வேணான்னு இவங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அந்த பேட்டிங். செம பாயிண்ட், செம இன்க்ளூஷன் அது கொண்டு. சோ இவங்களோட ஏஜென்ட் விக்ரம் யாரா இருப்பா? அந்த எக்ஸ் ஃபேக்டர் அடி who will be their X factor? சோ நீங்க வந்து இந்த த்ரூ த இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் வந்து ஹிஸ்டரியில வந்து இருந்ததே கிடையாது. அஸ்வின் அண்ணா மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, பிஷ்ணா இருந்திருக்காங்க. ஆனா அந்த டிராஃபி வின் பண்ற அளவுக்கு அந்த ஒரு கீயா விக்கெட்ஸ் பேட்ஸ்மேன் பண்ண கொடுத்த ஸ்பின்னர் கிடையாது. பட் இப்போ நம்ம ஐபிஎல்ல the greatest of all time லெக் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சஹல் எடுத்திருக்காங்க. சஹல் வந்து ஒரு நல்ல சீசன் கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ட்ரூப் வில் வின் தி டாப். என்ன பொறுத்தவரையும் எக்ஸ்பெக்ட் வந்து யுஸ்வேந்திர சஹல். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னும் போது வேற யாரு? ஹர்ஷதீப் சிங் தான். ஏன்னா வந்து ஹர்ஷதீப் சிங் இஸ் லைக் ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர் இந்தியாவுக்குமே. இப்போ அவர் செட் பண்ணிருக்க ஸ்டாண்டர்டும் அதே தான். இஸ் 1 to 20 பவுலர். ஸோ இப்போ பும்ரா இல்லாம இப்போ ஹர்ஷதீப் சிங் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது ஹி கேன் பவுல் இன் ஆல் த ஃபேசஸ். ஸோ அவரு தான் வந்து எக்ஸ்பேக்டரா இருக்க போறாரு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாவே கண்டிஷன்ஸ் எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே மேட்சை வந்து போட்டு டெத்துல வந்து போட்டு காப்பாத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், ஓவராலாவே அவன் தான் ராஜாவா இருக்க போனான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட ஓப்பனிங் ஸ்பாட்டை போட்டாங்க. அப்படி அவன் வந்து பெரிய சீசன் வந்து கிடைச்சிருச்சுன்னா எக்ஸாக்டா சொன்ன மாதிரி எக்ஸ் ஃபேக்டர் மட்டும் இல்ல, உண்மையான ஏஜென்ட் விக்ரமா நார்மல் மனுஷனா நடந்துட்டு இருக்க மாதிரி உள்ள போய் இந்த ஐபிஎல் முடிஞ்சு வெளில வரும்போது யப்பா என்னமா ஆடினான்டா அவன் ஓப்பனிங் போட்டதுல இருந்து அப்படின்ற மாதிரி வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி வந்து ஸ்டாயினிஸ் மட்டும் பண்ணாங்கன்னா அதுதான் எக்ஸ் ஃபேக்டர், இதுல டவுட்டே கிடையாது. அது மாதிரி அவன் பவுலிங்கும் பத்தி பேச நான் விரும்பல. நானு அவன் கரெக்டா முக்கியமான டயத்துல விக்கெட் எடுத்து கொடுத்துருவான் அவன். ஸோ ஒன்லி பியூர்லி ஆன் வித் திஸ் பேட் ஆன் இஸ் ஓன் he can create an biggest impact if he opens with Prep Simran. Okay, so இந்த டீமோட அன்கேப்டு பிளேயர்ஸையும் அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அன்கேப்டு பிளேயர்ஸ் இப்போ நான் கீழே போடுறேன். விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர், அப்புறம் பைலா அவினாஷ், பிரியான் ஷாரியா, ஹர்னூர் சிங். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யாஷ் தாக்கூர் எல்எஸ்ஜிக்கு போன வருஷம் ஆடினாரு. ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் யாஷ் தாக்கூர்? இல்ல ஸ்ரீயான்ஷ் செஜ் அவனை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பேசலாம். யாஷ் தாக்கூர் பீப்பிள் நோஸ் him. அன்பிலீவபிளி ஒரு செம ஃபினிஷர் அவன். கரெக்டான ஒரு ஆளை எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து திங்கிங் பண்றத தாண்டி ஐ டோன்ட் ரியலி லைக் பிளேயர்ஸ் லைக்
செட்ஜ் கோயிங் இன் டு திஸ் பிரான்ச்சைஸ். பேசிக்கலா நான் சொல்ல வரேன், இதுக்காண்டின்னு சொல்ல வரல. எந்த ஒரு யங் பிளேயருமே இப்ப ராஜங்கட் பாவாலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஐ ரேட் ஹிம் சோ ஹைலி. பட் அவன் வந்து டைரக்டா பஞ்சாப் போயிட்டான். ஆனா இந்த வருஷம் மும்பைல இருந்து வெளில வரும்போது அவன் எப்படிப்பட்ட பிளேயரா வரான்றதுதான். சோ அந்த மாதிரி ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த கெரியர்ல போகக்கூடாத ஒரு பிரான்ச்சைஸ்ல வந்து மாட்டிட்டாருன்ற ஃபர்ஸ்ட் நான் அதை அட்ரஸ் பண்ணணும் நானு. ஏன்னா அவ்வளவு ஹைலி டேலண்டடு, செம வெல் தாட் அவுட். ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்துட்டு இவ்வளவு ஏர்லியா வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியோட கொடுக்குறான். ஒரு பினிஷரா இவ்வளவு கிளாரிட்டி நான் பார்த்தது இல்ல. நான் வந்துட்டு ஐ ரீட் அ லாட். சோ அந்த விதத்துல வந்துட்டு இப்படி ஒரு கிளாரிட்டி இருக்க ஒரு பினிஷரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. சக்சஸும் வந்து பார்த்திருக்காரு மும்பைக்கு ஆடி. ஸோ ஐ திங்க் தே வாண்ட் த ட்ராஃபி as well, ரைட்? ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆல்சோ. இன்னொன்னு, நம்ம வந்து இந்த ஓப்பனிங்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். இஃப் சப்போஸ் பிரப்சன்வந்த் சிங் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்ல ரன்ஸ் அடிக்கல, ரொம்ப பேட் ஃபார்மா இருந்தா, பியான் ஷாரியான டெல்லியில இருந்து ஒரு ஓப்பனர் இருக்காரு. அந்த டெல்லி T20 நல்லா பண்ணிருக்காரு. சைட் முஸ்டகிரில இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அவரு ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம யாரும் மறக்க கூடாது, விஷ்ணு வினோத். ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்போம். அவர் ஃப்ளோட்டர். எங்க பிரச்சனைனாலும் அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்து இம்பாக்ட் பிளேயரா, அந்த இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயரா அவர் இருப்பாரு. அண்ட் தரம்சாலா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு அவ்வளவு சூட் ஆகும். செம்ம பிளேயர் அவன். அவனை எவனாவது ஒருத்தன் எடுத்து 11ல போட்டு மொத்தமா ஒரு 14 மேட்ச் கையில கொடுங்கடா. ஒரு கேரளாக்காரன்ல சஞ்சு சாம்சன் கொடுத்த மாதிரி எவனாச்சும் நம்பி கொடுங்க. இல்ல என்னதான் பிரச்சனைன்றதை லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் இன் திஸ் த்ரூ அவுட் தி சீரீஸ். ஆர் மேபி ஐல் ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம்வேர் எனி ஆர்டிகல் டு ரைட் படிச்சுட்டு கூட நான் சொல்ல ட்ரை பண்றேன் நானு. பிகாஸ் அந்த மும்பை இந்தியன்ஸ்ல இப்ப லாஸ்ட் சீசனும் எப்பயோ இறங்கி ஒரு 2 6 அடிச்சதெல்லாம் அன்பிலியபிளா இருந்தது. ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் ஹிம். ரொம்ப நம்ம சில பிளேயரை வந்துட்டு விளையாடணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் விஷ்ணு வினோத் ஃப்ரம் சவுத். யா, ஐ திங்க் வி கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்க பிக்சர்ல காட்டுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, எங்க ஏரியா உள்ள வராது. ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துக்கு நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா போவோம். ஏன்னா இட்ஸ் தர்மசாலா. இந்த கண்டிஷன்ஸ்ல கிரிக்கெட் ஆடுறது, போய் கிரிக்கெட் போய் பார்க்கறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீமா தான் இருந்திருக்காது. ஸோ இந்த வென்யூவோட இன்டெப்த் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். So basically வந்து first I want to say like there are two conditions which they are going to play Punjab Kings. One is Dharmashala and Mulanpur. ஸோ ரெண்டுலையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பெருசா வந்து ரொம்ப கம்மியான கேம்ஸ் அப்படி கிடையாது. ஒரு 40-60 அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ அந்த விதத்துல ஜஸ்ட் வாண்டட் டு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தர்மசாலா வந்துட்டு ஹேஸ் டு பி ப்ரிடாமினன்ட்லி வந்துட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, பெருசா வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால வின் த டாஸ் யூ டூ வெல், தட் இஸ் த திங். ஸோ உங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிக் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டீம்ஸும் பிக் பண்ணணும். வை திஸ் இஸ் when your team coming to visit here, whichever team you are supporting, ஸோ அவங்க என்ன ரிசல்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ கம்படிட்டிவ் ஸ்கோர். இந்த ஸ்கோர் இருந்தா நீங்க கேமுக்குள்ள இருக்கலாம்னு போது 182 லெஸ் மோர் தென் 9 அப்படின்னாலே இட்ஸ் அ பேட்டிங் கண்டிஷன். ஸோ அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. நவ் வில் மூவ் ஆன் டு த வின்னிங் ஸ்கோர், which will be the right score to win. இப்போ உங்க டீம் வந்துட்டு இந்த ஸ்கோரை தாண்டிச்சு, இல்ல பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கோரை தாண்டாங்கன்னா சேஃபர் சைட்ல ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து 201. அண்ட் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த 2022 இருந்து நம்ம எடுத்த டேட்டால இருந்து நம்ம எடுத்தது இது. ஸோ லூசிங் ஸ்கோர் இஸ் less than 175 to be precise. ஆடி இவங்க வந்து அந்த பேட்டிங் வந்து இவங்களுக்கு அந்த பேட்டிங் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல ஃபேர் பண்றதுக்கு. அண்ட் பவுலிங்மே வந்து டிஃபெண்ட் பண்ற பவுலர்ஸும் வச்சிருக்காங்க, விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த டீமுக்கு வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க தாட்ஸ்? ஆமா, ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 overs வந்துட்டு ஜென்ரலா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீஸ் இருந்தது. ஸ்விங் ஆச்சுன்னா ஸ்விங் பண்ற கால் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இருக்கிற சகலை வச்சுட்டாலே 4 ஓவர் ஷார்ட் பண்ணிடலாம். நீங்க 18th ஓவர் வரையும் இழுத்துட்டு வரலாம். அதுக்கு முல்லன்பூர்ல எல்லாம் அவன் கண்டிப்பா போடுவான். சகால்லாம் 18th ஓவர் போடும், இல்ல 20th ஓவர் போடலாம்னா நீங்க என்னன்னு கேளுங்க. நீங்க முல்லன்பூரோட இதை பத்தி நம்ம பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why I'm saying like this. ஸோ அந்த விதத்துல இவங்களுக்கு செம்மையா வந்து செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. கிளென் மேக்ஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ் ஆல்சோ வித் மேட்ச் அப். அது வந்து முல்லன்பூர்ல. பட் இன் தர்மசாலா வந்து ரைட், அவங்க அதான் சொன்ன மாதிரி தான், தே ஹேவ் பவுலிங் அட்டாக் ஃபார் எவ்ரி கண்டிஷன். ஸோ எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டவுட் வருது. என்னன்னா, இப்போ டே கேம்ஸா இருந்தா அப்ப சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? ஏன்னா வந்து நீ வின்னிங் ஸ்கோர் 201 போட்டிருக்கல. ஸோ வந்து இப்போ டே கேமா இருந்தா சேஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டே கேம்ஸ்ல வந்து எண்ட் ஆஃப் த டே சேஸ் பண்ணும்போது, லைக் தோனியுமே 2010ல வந்து பண்ணியிருக்காரு. லைக் இர்ஃபான் பத்தான் அடிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஹவு கேன் டே கேம் வந்து சேசிங்க்கு சூட்டபிளா இருக்குமா?
I have considered everything and this is the score they have to win பண்ணனா 201ன்றது தான். அவங்க வந்து டே கண்டிஷன்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாதான்றது they have to see. பேசிக்கலா வந்து தர்மசாலா ஒரு பேட்டிங் பிட்ச் தான் அது. அதனால அது டேல பெருசா மாற போறது கிடையாது. ஏன்னா இப்போ இங்கிலாந்துல இப்போ ரீசெண்ட் டைம்ல எப்படி இருக்கோ அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கேயாவது இங்கிலாந்து வந்து பால் நின்று திரும்புதா, ஸ்விங்கே ஆகுறது இல்ல. அதிகபட்சம் ஆனா சீமானா தான் உண்டு. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு டேக்கும் இதுக்கெல்லாம் வந்து பெருசா டிஃபரன்ஸ் ஆக போறது கிடையாது. செம ஃபிளாட்டா இருக்கும் பிட்ச். ஓகே. ஸோ பேசர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ். இது வந்து ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கனால கம்பேர் டு மித்த கிரவுண்ட்ஸோட இங்க வந்து டியூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பாலும் டிராவல் ஆகும். பால் டிராவல் ஆகும் அண்ட் சிக்ஸ் சீட்டிங் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஈஸி கம்பேர் டு அதர் கிரவுண்ட்ஸ். குட் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசர்ஸ் வந்துட்டு யார் எப்படி ஃபேர் ஆயிருக்காங்க இங்க ரீசெண்ட் டைம்ல அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல வந்து பாக்குறோம். ஸோ இங்க பேசிக்கலா வந்து பார்த்தா யூஸ்வலாவே இந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலா இந்த ஸ்டாட்ஸ் நம்ம எல்லா கிரவுண்டுக்கும் முன் போட்டுட்டு இருக்கும்போது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி வந்து எப்பயுமே லோவர் சைட்ல இருக்கு கம்பேர்ட் டு பேசஸ். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த மாதிரி அப்ப என்ன இதுல இருந்து தெரிய வருதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பேட்டிங் பேரடைஸ் ஆயிருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர் வச்சிருந்தீங்கன்னா மேட்ச் வின்னிங் இம்பாக்ட் அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க. மேட்ச் வின்னிங் இம்பாக்ட்ன்றது விக்கெட்ல மட்டும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்டிங் 5 to 6 runs லெஸ்ஸர் அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் போறேன். ஆக்சுவலா ஒரு எவல்யூஷன் ஆஃப் T20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு ஒரு ஐடியா எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. பிகாஸ் அந்த ப்ராட்காஸ்டிங்ல போடுற அந்த ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் வந்து செட் ஆகாது. அதெல்லாம் போடாம எப்படி வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து டிஃபைன் பண்ணணுன்றத பத்தி ஒன்று ஸ்பெஷலா போடணும்னு இருக்கோம். அதுல வந்து போடும்போது என்னோட ஓவரால் திங்கிங்கா வந்து ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பிளாட் பிச்சஸ்ல ஏன் 20 hours ஸ்பின் போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து தோணி இருக்கு ரொம்ப நாளாவே. இது நான் ஒரு கிரவுண்டு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண அனாலிசிஸ் படி பார்த்தா எல்லாத்தையும் பேசற கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கம்மியா எக்கானமி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விக்கெட்ன்றது ஒரு ஃபேக்டரே கிடையாது. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ஒரு குவிக் யாக்கர் ஸ்பின்னர். எவல்யூஷன்ல வந்து 5 பவுலரா நாங்க வச்சிருக்கோம். நீங்க 200 அடிச்சிருவீங்களா அப்படின்னா பிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அடிக்க முடியும். ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி வந்தோடனே நேரா வரும் பால் அப்படியே தூக்கி அடிச்சுலாம் அடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு இதை பத்தி நான் எனக்கு டக்குன்னு இது தோணுச்சு. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சே. ஏன்னா அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஸ்பின்னர்ஸ் வந்து கம்மியான எக்கானமி வச்சுட்டே இருக்காங்க மோஸ்ட்லி. அதனால வில் கோ டு தி நெக்ஸ்ட். நான் சொல்லு அடி. நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டீம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியாக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் இந்த ஐபிஎல்னு பாத்தீங்கன்னா இஸ் ஹர்ப்ரீத் பார். ஹர்ப்ரீத் பார் வந்து ஒரு டிஃபென்சிவா போடும்போது யுசி சகலுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ சகல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பவுலருக்கு அகைன்ஸ்டா வந்து ரிஸ்க் எடுக்கும்போது விக்கெட் வந்து சகலுக்கு அதிகமா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல காம்போவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் தட் இஸ் தேர் கேம் பிளான் அண்ட் குட். அவ்வளவு பெரிய பர்ஸ் வச்சிருந்து அக்கா அள்ளிட்டு வந்ததை வந்துட்டு மேபி பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம். ஈவன் சி டு பி ஆனஸ்ட் ஆன் ரிசல்ட் பேசிஸ் பண்டர் ஹஸ் நாட் காட் அ ட்ராஃபி ரைட். ஸோ அதனால வந்து சும்மா அந்த சோசியல் மீடியால வந்து வெளில இருந்து பார்க்கும்போது ஃபயரா ஸ்பீச் விட்டுட்டு இருக்காரு அப்படின்றது வந்துட்டு டு அன் எக்ஸ்டென்ட் எஸ் எத்தனை வருஷமா அதே பார்த்து இருக்குது. ஜஸ்ட் ஷோ அஸ் அ ட்ராஃபி. ஐ மீன் தென் வி கேன் டாக் அபவுட் இட். ஏன்னா ஒரு இந்தியன் கோச்சா இருந்து மென்டரா இருந்து ஒருத்தர் வந்துட்டு கப்படிச்சிட்டாரு. சந்திரகாந்த் பண்டிட் வந்துட்டு கப் அடிச்சாச்சு. நம்ம அவ்வளவு பெரிய நேம், ஒரே ஒரு கப் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். So yeah, we'll move to the phase wise. So இங்க பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸோட ஸ்டாட்ஸ், ரன் ரேட் அண்ட் ரன்ஸ் பர் டிஸ்மிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க என்ன மச்சி டெத் ஓவர்ஸ்ல ரன் எப்படி என்ன மழையா இதுல என்ன மேட்டர்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் 16 ஓவர்ல விக்கெட் கொடுக்காம மட்டும் நின்னா போதும், எவ்வளவு வந்தாலும் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்றத வந்து தோனி பழைய காலத்துல இருந்தே சொல்லியிருக்காரு. இப்ப ஹரி சொன்ன மாதிரி நின்னா போதும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 4 ஓவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி. நான் அந்த இடத்துலதான் நான் வந்துட்டு எதிர்பார்க்கறேன் சகாலோட ரோல் வந்து பெருசா இருக்கிறத நான் பாக்குறேன். நான் ஸ்பின்னரை வச்சு டெத் ஓவர்ல போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்காக நான் பாக்குறேன். நான் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா அடின்னு அடிப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் தர்மசாலா. அப்படியே முலான்பூரை பத்தி கொஞ்சம் ஒரு பேஸா நம்ம பார்த்துலாம். இது எப்படி ஒரு பிளாட்டர் பிச்சா இருக்கோ, முல்லன்பூர் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். ஒரு கியூட்டான ஒரு சேப்பாக் அண்ட் ஜெய்ப்பூர் கலந்த ஒரு இது அது கண்டிஷன் அது. ஸோ அங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கோர் வந்து தெரிஞ்சு சேஸ் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடியவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஸோ அதனால பேசிக்கலா வந்து டாஸ் வின் பண்ணீங்கன்னா பெட்டர் யூ சேஸ், ஐ மீன் பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் தெம் அண்ட் தென் சேஸ் இட். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல தான் இப்போ ஹரி சொன்ன மாதிரி கொஞ்சம் பகல்ல நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதையுமே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர். இது எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும். நம்ம
அனாலிசிஸ் பண்ணதுல சேப்பாக்கு ஈக்குவலா வந்து நிக்கிற குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஸ்கோர் இதுதான். ஸோ திஸ் இஸ் த ஸ்கோர் இஃப் த பர்டிகுலர் டீம் ஸ்கோர்ஸ் தே ஆர் இன் த கேம். இது வந்து பேஸ்ட் ஆன் ஆல் த ஐபிஎல் கேம்ஸ் ஹேப்பன் இன் முலான்பூர். ஸோ அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஒரு சாம்பிள் சைஸ் தான். ஸோ இட் வில் ஹெல்ப் டீம்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சஸ். நமக்குமே கொஞ்சம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து போடுவாங்களான்னு தெரியல. பட் திஸ் டைம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பிராட்காஸ்டிங்ல எல்லாம் இதெல்லாம் வந்து போட்டாங்கன்னா இன்னும் அதை நம்ம போடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். திஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் அண்ட் தென் வீல் டாக் அபவுட் த வின்னிங் ஸ்கோர். எவ்வளவு அடிச்சா வின் பண்ண முடியும் இங்க? ஏன்னா ஸ்லோ பிட்ச்னு சொல்றீங்க அப்படின்னும் போது லுக் அட் த வின்னிங் ஸ்கோர். இட் ஜஸ்ட் 172. ஸோ அப்ப இங்க இருந்து அடிக்கிறதே கஷ்டம்னு அர்த்தம். அப்படி நீங்க 170 அடிச்சிட்டீங்கனாலே யூஆர் ஆன் த டிரைவர் சீட்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம். இல்ல இஃப் யூஆர் ஸ்கோரிங் லெஸ் தென் 167 then you have to compete. That mean you need to have a good attack, bowling attack or good defensive bowlers or attacking slower variation இருக்கக்கூடிய bowlers வந்து கண்டிப்பா தேவைப்படுறாங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we can move on to the pacer versus spinners. So இதுல இல்ல இங்கேயும் அதுதான். லுக் அட் த ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. எல்லாத்துலயும் ஸ்பின்னர்ஸே 8.6 8.9 இருந்தாங்க. ஆனா இங்க 7.1. ஸோ அதனால வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு ஹேவிங் எ குட் ஸ்பின்னர். அது மட்டும் இல்லாம எப்பயுமே ரன் கொடுப்பாங்க. ரன் கொடுக்க மாட்டாங்க. வெறும் எக்கானமி மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. விக்கெட் எடுக்க மாட்டாங்க. பட் திஸ் டைம் லுக் அட் தேர் ரன்ஸ் பர் விக்கெட் ஆல்சோ. தேர் மேட்சிங் பேசஸ். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு எவ்வளவு நீங்க வந்து பூஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு வரீங்களோ நல்ல ஸ்பின்னர் இருக்க டீம் வந்துட்டு ஹெவியா பர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு 2 பாயிண்ட் கண்டிப்பா இருக்கு போலயே. ஆனா பஞ்சாப் வந்து சிஎஸ்கே சேப்பாக்குல போடவும் வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல 2 பேருக்கும் இருக்கு. பட் ஆனா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் கண்ட்ரோல் இருக்கவங்க அதிகம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தாறுமாறா இருக்கு. சும்மா பேருக்கு வந்து பார்க்கும்போது பிரா ரன்னு இருக்கலாம். ஆனா அஸ்வினும் ஜடேஜாவும் வந்துட்டு முல்லன்பூர்லயும் சேப்பாக்லயும் அவங்கள ஃபேஸ் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்களை வந்து ஃபேஸ் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எஸ். ஸோ நெக்ஸ்ட் பேஸ் வைஸ் முல்லான்பூர். இங்க வந்து பவர் பிளேல அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போலேடா. லைக் 46 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இப்போ இருக்கிற கரண்ட் மாடர்ன். ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா அந்த டிபிக்கல் 2016 போல நம்ம T20 கிரிக்கெட் வருவோம்ல, பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல 30 விளையாடு டெப்த்ல உன்னால எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ லான்ச் பண்ணு. அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து இந்த கிரவுண்ட்ல விளையாண்டா ஜெயிக்க முடியும்னு தோணுது. இல்ல ஆக்சுவலா எனக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன் டேல மாதிரி 2 நியூ பால் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா பால் வந்துட்டு ஃபுல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஒரே பால் தான் 20 ஓவர் யூஸ் பண்ண போறாங்க. கரெக்டா? ஓகே. இப்ப இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்துட்டு நல்லா ஸ்டாக் அப் பண்ணிடுவாங்க பின்னாடி ஓவர் போடுறதுக்கு. அப்ப நியூ பாலை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர் கொடுக்கும்போது பால் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? பெருசா ஸ்விங் எதுவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னா ஸ்லோவர் பிச்சஸ். அப்ப அந்த 6 ஓவர்ல 60 டார்கெட் பண்ணாலே யூ ஆர் அஹெட் ஆஃப் 14 ரன்ஸ். ஸோ பெட்டர் ட்ரை டு அட்டாக் இன் த பவர் பிளே அண்ட் வின் த கேம் இன் த பவர் பிளே இட் செல்ஃப். சும்மா வந்து ஆவரேஜா நான் 46 அடிக்கிறேன், நான் 46 அடிக்கிறேன், அவனுக்கு நல்ல ஸ்பின்னர் இருந்தா போட்டுருவான். அப்ப ஸ்பின்னரை வந்து எவ்வளவுக்கு வெளியே நீ வந்து உள்ள கொண்டு வர வச்சு பயம் காட்டுறன்றதுலதான் இருக்கு. ஏன்னா சேப்பாக்லயும் இதேதான், முல்லன்பூர்லயும் இதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பவர் பிளே அட்டாக் பண்றீங்க, ஏன்னா பால் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அடிச்சா போகும். பால் வந்துட்டு லேட்டா ஆக அவன் கிரிப் பண்ணிட்டே இருப்பான். அதுவும் சகால வச்சுட்டு அவன் சகால் எப்படா அவன் போட மாட்டான். 6 ஓவர் வரை கண்டிப்பா போட மாட்டான். கரெக்டா? பிராரை கொண்டு வரது ரொம்ப ரேரு. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6 ஓவர்ல நீங்க வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை ஒரே ஒரு ஓவர்ல நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தே ஹேவ் டு பிரிங் இன் எவ்ரி ஆப்ஷன். அதே மாதிரி டிஃபென்சிவ் ஆப்ஷன் வந்து மார்க்கோ ஆன்சன் கிடையவே கிடையாது. அவன் தர்மசாலால மேபி அவன் எஃபெக்டிவா இருக்கலாம். இங்க பால் ஸ்விங் ஆகாம முல்லன்பூர்ல மாட்டிக்கிட்டான்னா அவனை வச்சு பொறிச்சு எடுத்துருவானுங்க மீன்ஸ் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா வின் பண்ணலாம். இல்ல எனக்கு 46 போதும்னு நினைச்சா தென் யூ வில் பி ஸ்ட்ரகிள். இந்த இடத்துல நீங்க சொன்னதுனா ஐ எம் அக்ரி டு தேர். இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இப்போ பிராரும் சகாலும் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க மத்த டீம்ஸ். இப்ப சிவம் துபே வச்சுட்டு இருக்க சிஎஸ்கே வந்து சிவம் துபே வந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டாருன்னா ஓகே, பட் எடுக்கலன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மத்த டீம்ஸ் நான் சொல்லும் போது முல்லன்பூர்ல ஆடுறப்போ அதனாலதான் நீங்க எவ்வளவு நீங்க வந்து பவர் பிளே அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணிடுறது பெட்டர். சோ இங்க வந்து 46 for 1ன்றது இல்லாம 60 for 2 is better compared to 40 for 1. ஸோ அதுக்கு நீங்க 60 for 2 போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 16th ஓவர் வரை அடிக்காம அப்படியே இருந்துட்டு லாஸ்ட் ஓவர்ல வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிச்சு அபோவ் பார் போயிட்டு வின் பண்ணிடலாம். அழகா 180 அடிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. லெட்ஸ் சி. ஸோ திஸ் இஸ் அபவுட் முல்லன்பூர்ஸ் வென்யூ அனாலிசிஸ். எங்க ஏரியா உள்ள வராத இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான திங் நான் வந்து சொல்லணும். எங்க ஏரியா உள்ள வராத நாங்க டாபிக் வச்சிருக்கோம் நாங்க இதுக்கு. பட் ஆனா அவங்களே ரொம்ப வருஷமா உள்ள போக முடியாம தான் இருக்காங்க. ஏன்னா 14 மேட்ச் அவங்க முல்லான்பூர்லயும் சரி இதுலயும் சரி ஆடிட்டாங்க. ஆடிட்டு 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க.
ஆனா வருஷம் வேற டீம் ஆடுறாங்க. ஆனா ரெக்கார்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸோ லெட்ஸ் சி இந்த டைம் வந்துட்டு ரிக்கி பாண்டிங் என்ன பண்றாருன்னு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி போயிடலாம். லாஸ்ட் 3 வருஷமா அவங்க குவாலிஃபை ஆகல. ஸோ இந்த வருஷம் பண்டர் அண்ட் ஸ்ரேயாஸ் 2 பேர் சேர்ந்து இந்த டீமை குவாலிஃபை ஆக்கி ஒரு ஃபர்ஸ்ட் கப்பை வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்களோட ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் கீழே நான் டிக்கெட்ல ஓட விடுறேன் பாருங்க. அதே மாதிரி அவங்க எந்த பிளேயருக்கு வந்து ரொம்ப டிபெண்டபிளா இருந்திருக்கிறாங்க லாஸ்ட் சீசன் ப்ரீவியஸ் சீசன்ஸுமே நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ரொம்ப வந்து சாம் கரனை வந்து ரிலை பண்ணியிருந்தாங்க. நடுவில் கேப்டன்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. போன வருஷம் ஜிதேஷ் சர்மா லைக் அவரையும் இது பண்ணாங்க. சரி க்ரூம் பண்ணி அவரை வந்து பேக் பண்றாங்கன்னு பார்த்தா அவரையுமே விட்டாங்க, ஆர்சிபி எடுத்துட்டாங்க. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது பேசிக்கலா வந்துட்டு பார்த்தா ஒரு சைக்கிள் முடிஞ்சோடனே லைக் தேவ். ஆனா இவங்க வந்து வருஷம் ஒரு சைக்கிள் நடத்துறவங்க தான் இவங்க. அதனால வி கேனாட் சே தட் அஸ் அ ரீசன். பட் யா பேசிக்கா பார்த்தா ஒரு ஐபிஎல்ல வந்துட்டு கப் அடிச்சு ஓரளவுக்கு டீசென்ட் பண்ண ஒரு டீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 50% வின் பர்சன்டேஜ் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க அடி மேல் அடி மிதி மேல் மிதி வாங்கின மாதிரி. ஆனா எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் 2 மேட்ச்ல வந்துட்டு ரன் ரேட் நான் அவனை 300 ரன்ல அடிச்சா நான் உள்ள போயிருவேன்ல அப்படின்ற இதுல இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து இவங்க பாருங்க அவங்களோட வின் பர்சன்டேஜ எப்ப பார்த்தாலும் உடன் ஸ்பூன்லயே வாங்கிட்டு இருங்க. 8, 9, 10ல தான் வாங்குவாங்க அதிகபட்சம். அவங்க 6th வரதே வந்து ஒரு அதிசயம்ன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிற ஒரு டீமே 43% வச்சிருக்காங்க வின் ரெக்கார்டு இன் லாஸ்ட் சைக்கிள்ன்றப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றது வந்து தெரியுது. அதனால இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். டாப் 8 டீம்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி விளையாடுற மாதிரியே தெரியல. ஒரே டாப் டீம் தான் மொத்தத்துக்கே இந்த டோர்னமெண்ட்ல. 2 தான். ஆஸ்திரேலியா வந்து பிளேயர்ஸ் இல்லாம வந்து அவங்க கம்பீட் பண்ணாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஸோ பட் ஆனா வந்து நியூசிலாந்தும் இந்தியாவும் மட்டும்தான் உண்மையிலே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஏத்த மாதிரி விளையாண்டாங்க. மத்த 6 டீமே அப்படி ஆடவே கிடையாது. கரெக்டா? அந்த மாதிரி இல்லாம ஐபிஎல் ஏன் எல்லா உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டீமோட பெர்சன்டேஜ் பாருங்க. வின் பெர்சன்டேஜ் அன்பிலீவபிள் இல்ல. ஸோ யா ஆக்சுவலி சூப்பரான பாயிண்ட் இது. நம்ம வந்து ஏன் அந்த ஐபிஎலுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஐபிஎல் வந்து ஏன் அபோவ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அதர் லீக்ஸ்னு சொல்றோம்னா இது ஒரு முக்கியமான காரணம். டீம்ஸ் ஆர் ஸ்டாக்ட் அப் ஈக்குவலி. எல்லா டீம்ஸ்லயும் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த டேல தப்பு பண்ணா தோப்பாங்க. அதனாலதான் இந்த ஆக்ஷன்ன்றது எப்பவுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். டிராஃப்ட் வச்சா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் லாஸ்ட் 3 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட இது. ஸோ டீம் நியூஸ் எனி இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எதுவும் பிளேயர்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கா? ஆக்சுவலி வந்து லாக்கி ஃபெர்குசன் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட வந்து நியூசிலாந்து ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் இன்ஜுரினால மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவரை பத்தி கிளியரான நியூஸ் இன்னும் வரல. அது ஒண்ணு மட்டும் தான் இந்த டீம் பிரச்சனை. ஸோ மற்றபடி வி ஹவ் ரெக்கார்டிங் இட்ஸ் அ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. ஸோ அதனால நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருப்பேன் என்னைக்கு அதை ரெக்கார்ட் பண்ணோன்னு. ஸோ அந்த டயத்துக்கு ஏற்ற இது நியூஸ் தான். அப்படி இல்லைன்னா நாங்கள் கமெண்ட் போட்டு அதையுமே நாங்கள் பின் பண்ணி கூட வைக்கிறோம் நாங்கள் ஏதாவது லேட்டஸ்ட் சேஞ்சஸ் நடந்ததுன்னா. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த கன்க்ளூஷன். எங்கு தொடங்கும் எங்கு முடியும்? ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்பாங்களா, முடிப்பாங்களா நல்லாவும், இல்ல மோசமாவே ஆரம்பிச்சு மோசமா முடிப்பாங்களா? வேர் யூ வில் கீப் தெம், வெதர் தே ஆர் கண்டெண்டர்ஸ் ஃபார் ட்ராஃபி ஆர் எல்ஸ் தே ஆர் மிட் டேபிள் மடில் பண்ணுவாங்களா, சும்மா ரன் ரேட் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, இல்ல வந்து எந்த சண்டையுமே வேணாம்ப்பா எனக்கு, நான் என்னோட பிளேஸ்ல நான் இருந்துக்கிறேன் எப்பயுமே 9 and 10 உடன் ஸ்பூன் எனக்கு கொடுங்க, சில்வர் ஸ்பூனை வந்து மேல இருக்கவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா? வாட் இஸ் யுவர் கால்குலேட்டட் கெஸ் கைஸ்? இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். ஐ ஃபீல் தட் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டோர்னமெண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவில் முடியும் போது எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கி மிட் டேபிள் நடுவில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. என்னை பொறுத்த வரையும் நான் இது 3 டீம் நம்ம பார்த்துருக்கோம். 3 டீம் நான் எந்த டீமும் குவாலிஃபை பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டீம், அதாவது வந்து இந்த ஐபிஎல்ல ஏன்னா ஆன் பேப்பர் வந்து பெஸ்ட் டீமா நல்ல ஆப்ஷன் வச்சிருக்க டீமா பார்த்தா அது பஞ்சாப் தான் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் ப்ராஜெக்ட் பாண்டிங் will definitely fight till the finals and even they have chances to lift the cup also. I will make them as a contenders. Full potential யூஸ் பண்ணா நல்லாவே பண்ணலாம். That is the thing. So that's it from PBKS and we'll see you in the next video with lot more stats and insights. Until then, bye bye from Akshay, Hari and Nadi. Have a great day guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.